நம்ம ஊரில் என்ன ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கன்னா, என்னென்ன பேசுனா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா, அதனால் கடைசியில் அம்போன்னு விட்டானுங்க பார்த்தியா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் எனக்கு இருந்தது. தம்பி ராஜ்குமார் கூட நான் அதை பேசிகிட்டே இருப்பேன். கடைசி நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நிறையா பொருள் உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. அண்ணன் சத்யராஜ் அண்ணன்கிட்டலாம் நம்ம தான் கொண்டு போனோம். அண்ணன்லாம் பெரிய உதவி செஞ்சார். தம்பி அந்தோணிதாசன் அந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. இதை தாண்டி குடும்பம்னா நிறையா குழப்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவரை நல்லாவே கவனிச்சுக்கிட்டு பெரிய செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நான் எல்லோரும் பேசும்போது இதை ஒரு சோக நிகழ்ச்சி ஆக்கிடுவாங்களோன்னு பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் நான் இருந்து அவர் இங்கே பேசிகிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்த ஒரு கலகலப்பாக்கியிருப்பார். ஏன்னா அவர் இயற்கையை ஏற்றுக்குவார் எப்போவுமே. மனுஷனா பிறப்பான் செத்து போடுவான்ட்டு. ஆனால் அவர் இறந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அவரை அன்றாட நான் நினச்சி பார்க்குறேன். அவர் கூட பழகின யாராக இருந்தாலும் ஒரு நாள் பழகியிருந்தாலும் ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சுட்டு போயிடுவார். அப்படி நான் அவரை பற்றி நிறையா நினச்சி பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான காரணம். என்னுடைய படத்தில் அவர் நடிச்சிருந்தார். இதே மேடையில் அவர் என்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும். அதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, ஒரு சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்ம கிண்டல் கேலி பண்ணும்போது அவங்க எதிர்த்து பேசுவாங்க, சண்டையெல்லாம் வந்துடும் சமயத்தில். அவர் பார்க்குறவங்கட்டெலாம் இதை பேசிகிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் அவரே கேட்டிருக்கேன். நான் முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அதை கேட்குறேன். சார் எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க, இந்த இவனுக்கு இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு சாங்கியம் பண்ணுறானுங்க, சம்பிரதாயம் பண்ணுறானுங்க, சாமி கும்பிட்றானுங்க, எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன். அவனுங்க என்னை மடக்கி கேள்வி கேட்குறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இவங்களை இன்றைக்கி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன். கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன், கீரை விதையோ ஏதோ ஒன்று, நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் விதைக்கிறேன், நீங்கள் பாறையில் விதைங்க, எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து, நீ கடவுள் இல்லை நீ பாறையில் விதையும் பார்க்கலாம் என்றான். டே இவனுக்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இவனுக்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னார். அவர் நானும் பொதுவாக பொது இடங்களில் சந்தித்து தான் அதிகமாக பேசுவோம். ஹோட்டலில் அங்கே உட்காந்து பேசுவோம். ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காஃபி சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக போச்சுன்னா ரெண்டாவது காஃபி சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டலுக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்கன்னு. மூணாவது காப்பி, நாலாவது காப்பிலாம் போச்சுன்னா அன்றைக்கி செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு பாயிண்ட்டை போடுவார். சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்னாரு. அப்போ இன்னைக்கு இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5வது காப்பி வரைக்கும் போயிடும். அன்னைக்கு செம காமெடியாக பேசுவார். பேசின விஷயத்தே தான் பேசுவார். இந்த மூட நம்பிக்கைகளை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் பேசுவார். ஆனால் ஒரு நாள் பேசுனதை மறுநாள் பேச மாட்டார். அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் அதை பற்றி. அதனால தான் அப்படி பேச முடியுது. இப்போ என்ன நீங்கள் 10 மேடையில் ஏற்றுனீங்கன்னா 11வது மேடையில் பேசுனதை பேசிடுவேன். ஆனால் அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசினது கிடையாது. ஏன்னா அதை பற்றியே சிந்தனை. அப்படி ஒரு மாமனிதர். ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்கிறாரு, என்கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லும்போது நான் அவரை கேட்குறேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி சார், அதுக்கு என்ன இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்கன்றேன். இது கதைங்க அப்படின்னாரு. இது என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சார் இந்த கதையை எனக்கு கொடுத்துருங்களேன்ட்டார். எடுத்துங்க சார் அப்படின்ட்டார். அப்போ என் படம் சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு 48 கட்டோடு நிற்கிது பேண்ட் ஆகி. இந்த படம் வெளியே வராது, இது என்ன பண்ணுவேன்னு கேட்டார். சரி அது அப்புறம் யோசிப்போம் இதை. ஏன்னா அந்த கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை. தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினச்சாரோ அது ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ளே அடங்கிடும். அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்துருந்தாரு.
அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அவரை கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.